அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில 2016 தேர்தலையும் நாம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஜெயலலிதா தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்லி அதிமுகவினுடைய தரப்புல மக்களுடைய வாக்குகள் வாங்கப்பட்டது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அந்த தேர்தல்ல 1.1% தான் அந்த வெற்றிய நிர்ணயிச்சது. ரைட். வெற்றி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்த கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அந்த வருடத்தினுடைய டிசம்பர் மாதமே மரணம் அடைகிறாங்க. அவங்க மரணத்தில ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தது. அவங்க மரணம் அடைந்த அந்த தேதியிலும் சிக்கல்கள் எழுந்தது. அவங்கள பார்க்க விடலங்கிற நெறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு இட்லி சாப்பிட்ட பில் இதெல்லாம் நமக்கு நினைவு வந்துக்க போகுது. அதற்கு பிறகு முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர்னு முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்படுகிறார். உடனே அவர் தர்ம யுத்தம் நடத்துகிறார். அதற்கு பிறகு அவருக்கு பின்னணியில 11 எம்எல்ஏக்கள். எல்லா எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் கூவத்தூர் ரிசார்ட்ல அடைக்கப்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற முகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வருது. அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள்ல தினகரன் அந்த கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். அவருக்கு பின்னாடி 18 எம்எல்ஏக்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவிற்கு பெரும்பான்மை இல்ல. பெரும்பான்மை இல்லாத அந்த அரசாங்கத்த தொடர ஒன்றிய பாஜக அரசு மிக சப்போர்ட் பண்ணாங்க. இப்போதைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி எவ்வளவோ போராடினார். எதுவுமே நடக்கல. பெரும்பான்மை இல்லாத எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அரசாங்கத்தை பாஜக தொடர அனுமதித்து, ஒரு கட்டத்தில வித்யாசாகர் ராவ் அப்படிங்கிற பொறுப்பு ஆளுநர் ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேரையும் இப்படி கை குலுக்கி 2 பேர் கையையும் சேர்த்து வச்சு, அப்படி ஒரு அரசாங்கத்தை தொடர அனுமதிச்சார். அதற்கு பிறகு பாஜக செய்ததெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சம். நீட் தேர்வு, அதுக்கான சட்டம் வந்தது. சிஏஏ வந்தது. 3 வேளாண் சட்டங்கள் வந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் உதவியின் திட்டத்திற்கான அந்த திட்டம் வந்தது. இது எல்லாமே பாஜக நடைமுறைப்படுத்தினாங்க. அதே மாதிரியான ஒரு காட்சியத்தான் அதிமுக, பாஜக தலைமையிலான கூட்டணி 2026ல வெல்வது அவ்வளவு மிக சாதாரணமாக நடக்கப் போற காரியம் இல்ல. ஒருவேளை இருந்தாலும் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். அவர்கள் வென்றால் இந்த 2016 காட்சிகள் எல்லாம் மீண்டும் 2026ல் நடைபெறும். யார் தர்ம யுத்தம் நடத்த போறா? யார் கையை யார் பிடிச்சு சேர்த்து வைக்க போறா? என்னென்ன திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரும்? இது எல்லாமே மீண்டும் நடக்கும். வெவ்வேறு ஆட்கள் ஒன்றுதான். ஆனா செயல்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வகையில நல்லா யோசிச்சு பார்த்தா, இந்த வெற்றி என்பது அவர்களுக்கு அதிமுகவை விட பாஜகவிற்கு அதிமுகவினுடைய வெற்றி அவசியமாகிறது. ஏன்னா, அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் நினைத்த அத்துணை சட்டங்களையும் கொண்டு வரலாம். தனக்கு பிடித்தவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு ஒருவேளை இந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் கூட அவருக்கு ஒரு தோல்வி அவசியப்படலாம். ஏன்னா, இவர் தோத்துட்டாரு, என் தலைமையில தான் அதிமுக இருக்கணும்னு அவரு சார்ஜ் எடுக்கலாம். ஒரு வகையில சொல்லப்போனா, எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல்ல தோல்வி தான் நல்லது. வெற்றி பெற்றா அவர் பெரும் பாடு திண்டாட்டமாகத்தான் இருக்கும். தோல்வி என்றாலும் கூட ஒரு பக்கம் அவர் கட்சியை காப்பாத்திக்கிட்டு இருக்கலாம். ஆட்சியும் அவரால் வெற்றி பெற்றால் ஆட்சியையும் அவரால் காப்பாற்ற முடியாது. கட்சிக்குள்ளும் இன்னொரு தலை நிச்சயமாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி உள்ளூர இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தோல்வி நல்லதோ அப்படின்னு நினைப்பார்னு நினைக்கிறேன். அவரை விட பாஜகவிற்கு இந்த வெற்றி மிக மிக அவசியப்படுகிறது. மக்கள் நிச்சயமா இதெல்லாம் சிந்திப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். நன்றி.